உணர்வோம் ஆன்மீகம். ஆண்டியாய் நின்ற வேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. பழம் நீ அப்பனே முருகா, பழம் நீ அப்பனே முருகா. மெய்யன்பர்களே வணக்கம். சித்தர்பாடி என்னும் கிராமம் சிதம்பரத்தை ஒட்டி அதன் கீழ்திசையில் உள்ள ஒரு சிறு கிராமம். மிக ரம்மியமான கிராம வயல்களும் தென்னந்தோப்புகளும் வாழைத்தோப்புகளும் நிறைந்த ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்தில் சித்தர்கள் பலர் வாழ்ந்து வந்ததாக செவிவழி செய்திகள் நமக்கு கிடைக்கின்றது. மயில்கள் அதிகம் வந்து வயல்களில் மேய்ந்து கொண்டிருக்கின்ற காட்சியை காண்கின்ற பொழுது முருகன் குடியிருக்கின்ற இந்த கிராமத்தில் சுமார் 400 வருடங்கள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஆலயம் மயில் மீது சாய்ந்த வண்ணம் மிக அழகுற காட்சி தருகின்றார். அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது அனுபவம் செய்கின்றீர்கள். அந்த கோயிலில் நடைபெற்ற பங்குனி உத்திர திருவிழாவை அந்த கிராம பக்தர்களோடு சேர்ந்து நீங்களும் அனுபவிக்கவே இந்த பதிவை அடியேன் செய்கின்றேன். ஆடும் பரி அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனியானைச் சகோதரனே என்று விநாயகரை வாழ்த்தி அந்த கோயிலில் இந்த காவடிகள் எந்த வகையில் அழகுபடுத்தியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம் வாருங்கள். வண்ணமயமான காவடிகள் அழகுபடுத்தி வரிசையாக வைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணுங்கள். மிக அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த காவடிகளெல்லாம் சற்று நேரத்தில் அந்த கிராமத்தின் எல்லையிலே உள்ள அம்மன் கோவிலில் கொண்டு செல்லப்பட்டு அந்த கிராமத்திலே அந்த அம்மன் கோவிலிலே வைத்து முறைப்படி பூஜைகள் செய்து பிறகு கிராமத்து உள்ளே தெருக்களிலே வந்து காவடிகள் நடனமாடி வரும். இதோ நீங்கள் காணும் காவடி கோவில் காவடி என்று அழைக்கப்படும் இடும்பன் காவடி. இதை மிகச் சிறப்பாக அலங்காரம் செய்திருப்பார்கள். அம்மன் கோவிலில் வந்து வைத்துள்ளனர். முதியவர் ஒருவர் முருகனடியார் குழந்தைகளுக்கு முறையாக காப்பு கட்டி விடுகின்றார். பிறகு இடும்பன் காவடி மற்றும் பால்குட காவடிகள் சடல் காவடி என்று அனைத்திற்கும் பூஜை செய்யப்படுகிறது. இடும்பன் காவடியை அந்த முதியவர் தன் தோளிலே முதலில் சுமந்து ஆடுகிறார். முருகனை வேண்டுகிறார். அந்த வேண்டுதலோடு வேண்டி நிற்கின்ற அந்த பக்தருக்கு அந்த இடும்பன் காவடியை விரதமிருந்து இருக்கின்ற அந்த பக்தரின் தோள்களிலே கொண்டு சேர்க்கின்றார். முதலில் அவர் ஆடி பார்க்கிறார். அந்த ஆட்டத்திலே முருகனை வேண்டுகிறார். பிறகு அங்கே இருக்கின்ற அந்த பக்தர் அதற்காக வேண்டி விரதமிருந்த அந்த பக்தரை நோக்கி அந்த காவடியானது சென்று அவர் தோளிலே அமர்வதை நீங்கள் பார்க்கலாம். இடும்பன் காவடியை எடுக்க வேண்டும் என்று பக்தியோடு இருந்த அந்த பக்தரின் தோள்களில் அந்த பெருங்காவடியானது சென்று அடைவதை நீங்கள் கண்டு மகிழலாம். அந்த பக்தர் அதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அந்த பெரியவர் அந்த காவடியை அந்த பக்தரின் தோள்களிலே சேர்க்கின்றார். அந்த பக்தரின் தோள்களிலே அந்த பெருங்காவடியானது சேர்ந்த பின்பு அந்த பக்தருக்கு ஆவேசம் வருகிறது. அதைத் தொடர்ந்து மற்ற காவடிகளும் குழந்தைகளுக்கு எடுத்து வைக்கப்படுகின்றன. ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கப்படுகின்றன. மேளங்கள் அதிர காவடிகள் மாரியம்மன் கோவில் வளாகத்தை வலம் வந்து அங்கிருந்து புறப்படத் தொடங்குகின்றன. காவடியை தொடர்ந்து பால் குடங்களும் பன்னீர் குடங்களும் சந்தன குடங்களும் பஞ்சாமிர்த குடங்களும் வரிசை கட்டி அணிவகுத்து அழகாக வருகின்ற காட்சி நாம் கண்கொள்ளா காட்சி என்றே கருத வேண்டும். ஒரு சிறிய கிராமத்திலே மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த கந்தன் திருவடியை அடைய வேண்டி காவடிகள் எடுத்து அன்புற வருகிறார்கள் என்று நோக்கின்ற பொழுது நமக்கு மெய் சிலிக்கின்றது அன்பர்களே. காவடிகள் மாரியம்மன் கோயிலிலிருந்து புறப்பட்டு தெருக்களில் வர ஆரம்பித்தவுடன் சிறு பிள்ளைகள் ஆடத் தொடங்கிவிட்டார்கள்.
இந்த பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு பம்பை மேளம் வாசிக்கின்றார். இந்த பள்ளி பிள்ளைகளுக்கு இன்று பள்ளிகள் உண்டு, சிலருக்கு பரீட்சையும் உண்டு. ஆயினும் அவற்றையெல்லாம் முடித்துவிட்டு கந்தன் காவடியை எடுத்து ஆனந்தத்தோடு ஆடுவதுதான் தங்களுக்கு மிகுந்தது விருப்பம் என்பது போல் ஆடுகின்றனர். இப்படி குழந்தைகள் காவடி எடுத்து ஆடுகின்ற அழகை பார்க்கின்ற பொழுது வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, வாவா முருகா, வடிவேல் அழகா, ஆடிவா முருகா, ஆண்டவனே முருகா, வாவா முருகா, வண்ணமயில் முருகா, வாவா குகனே, குரவள்ளி நாதனே, வாவா இடும்பா, வல்லவனே கடம்பா என்றெல்லாம் நமக்கு பாடத் தோன்றுகிறது. இப்படி ஒவ்வொரு தெருவாக காவடிகள் ஆடி வருகின்ற பொழுது ஒரு இளைஞருக்கு காவடியை எடுத்து ஆடுகின்றவருக்கு ஆவேசம் அதிகம் அடைகிறார். அவரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அந்த நேரத்திலே கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, இடும்பனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா என்ற முழக்கம் எழுகிறது. அவரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அது போன்ற நிலையிலே பக்கத்திலே உள்ள பெரியவர்கள் அந்த இளைஞருக்கு அழகிட்டு ஆசுவாசப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்திலே மெய்யன்பர்கள் அனைவரும் வேல்வேல் வெற்றிவேல், வெற்றிவேல் வீரவேல், வீரவேல் ஞானவேல், ஞானவேல் சக்திவேல் என்றெல்லாம் கூறுகிறார்கள். கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கும் அரோகரா, இடும்பனுக்கு அரோகரா, அரோகரா 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 என்ற ஒளி விண்முட்டுகிறது பாருங்கள். இப்பொழுது அந்த கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சித்தி விநாயகர் ஆலயத்தை காவடிகள் மெல்ல மெல்ல அடைகின்றது. பால் குடங்கள், பன்னீர் குடங்கள், இளநீர் குடங்கள், சந்தன குடங்கள், பஞ்சாமிர்த குடங்கள் என்று அனைத்து குடக்காவடிகளும் உள்ளே சென்று சித்தி விநாயகரை வலம் வந்து வெளியிலே வந்து மற்ற காவடிகளுடன் சேர்ந்து கொள்கிறார்கள். உள்ளே விநாயகருக்கு ஆர்த்தி செய்யப்படுகிறது. அந்த விநாயகருக்கு செய்த அந்த ஆர்த்தியை வெளியிலே உள்ள இடும்பனுக்கு வந்து ஆர்த்தியை காண்பிக்கின்றார்கள். இந்த விநாயகர் கோயிலுக்கு முன்பாக மக்கள் கூடுகின்ற இடமாக இருக்கும். ஆகவே அந்த இடத்திலே காவடிகள் ஆடி மகிழ வேண்டும் என்று பக்த கோடிகள் அனைவரும் விருப்பப்படுவார்கள். அதற்கு ஏற்றவாறு பெரிய காவடிகள் ஆடுவதற்கு வசதியாக அந்த இடத்தை சற்று அகலப்படுத்துவார்கள். அதாவது அந்த கூட்டத்தை சரி செய்து காவடிகள் விளையாடுவதற்கு ஏற்றவாறு அதை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
காவடிகளை ஆட வேண்டும் என்று நோக்கத்திலே இருக்கின்ற மற்ற பக்தர்களும் அடுத்தவரிடமிருந்து காவடிகளை வாங்கி அதை தோளிலே சுமந்து முருகனுக்கு ஆடி காண்பிப்பார்கள். மிகவும் அற்புதமாக இருக்கும். காவடி ஆட்டம் என்றாலே கண்கொள்ளா காட்சிதானே. வேல் தாங்கி வரும் ஆடி வரும் அந்த பக்தரின் ஆவேசத்தை மற்றொருவர் ஆசுவாசப்படுத்துகிறார். கண்கொள்ளா காட்சி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. இதோ இந்த பக்தர் இடும்பன் தடியை கொண்டு இடும்பன் காவடியை சுற்றி சுற்றி ஆடி வருகின்றார். வாருங்கள். இடும்பன் தடி தூக்கி ஆடுவது என்பது ஒரு பாரம்பரிய ஆட்டம். மிகவும் சிறப்பாக ஆடிக்கொண்டு வருகிறார். இந்த இடும்பன் பெருங்காவடியை மற்றொரு பக்தர் வாங்கி ஆடுகின்ற அழகே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. மிகவும் அருமையாக ஆடிக்கொண்டு வருகிறார். இப்பொழுது இறுதியாக முருகன் கோயிலில் காவடிகள் வந்து அடைகின்றன. பின் ஒவ்வொன்றாக உள்ளே வருகின்றது. வாத்தியம் முழங்கப்படுகிறது. மல்லாரி மேளங்கள் முழங்க காவடிகள் உள்ளே வருகின்றன. வாசனை திரவியங்கள் நிரம்பிய குங்குளியம் கலந்த சாம்பிராணி தூபம் எழுப்பப்படுகிறது. கோயில் வளாகமெங்கும் நறுமணம் பரவுகின்றது. ரோகரா அரோகரா சப்தம் குறையவே இல்லை. வேகம் இன்னும் எடுக்கிறது. காவடிகள் ஆட்டம் உக்கரம் அடைகின்றன. இப்பொழுது முருகன் கோவிலில் இடும்பன் காவடி வலம் வரத் தொடங்குகின்றது. மிகவும் அற்புதமாக அசைந்து வருகின்றது காவடிகள் எல்லாம். மொத்த கிராமத்து மக்களும் முருகன் கோயிலுக்கு வந்து பக்தி பரவசத்தில் மிதக்கின்றனர். எங்கு பார்த்தாலும் பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா அரோகரா என்ற நாமம் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. கோயிலை காவடிகள் வலம் வருகின்றன. அந்த நேரத்தில் மக்கள் எல்லோரும் மண்டபத்தில் அபிஷேகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு மாவிளக்கு போடுவதற்காகவும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். காவடிகள் வலம் வர தொடங்கிவிட்டன. ஆவேசம் அதிகரிக்கிறது. பக்தர்கள் அரோகரா அரோகரா என்று முழங்க கோயிலை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இடும்பன் தடி சேர்ந்தவர் ஆடி வருகிறார்.
வேலேந்தேவர் ஆடி வருகிறார். முதியவர் அங்கே காவடி ஆட்டத்தை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி அழைத்துச் செல்கின்றார். அன்பர்களே, இப்பொழுது இடும்பன் காவடி முருகன் சன்னிதானத்தை நோக்கி உள்ளே வருகிறது. சன்னிதானத்தில் கூட்ட நெரிசல் தாங்க முடியவில்லை. சன்னிதானத்தை நோக்கி செல்கின்ற அந்த காவடியை அனைவரும் தாங்கி பிடித்து உள்ளே கம்பீரமாக வருகின்றான் இடும்பன். இடும்பன் கம்பீரமாக வருகின்றான். அந்த காவடி இடும்பனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி அனைவரும் முழங்க அந்த கோயிலின் சிறு வாசலில் அந்த பெருங்காவடி எவ்வளவு லாவகமாக உள்ளே சென்று அமர்கிறது என்று பாருங்கள். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த காவடி குடங்கள் அனைத்தும் ஒன்றன் ஒன்றாக சன்னதியில் சேர்க்கப்படுகின்றது. பக்தி பரவசத்தில் முருகன் கோயில் முழுவதும் சங்குநாதம் ஒலிக்க, தங்கள் கண்களெல்லாம் பணிக்க கந்தனை நினைக்கின்றது. ஆண்டவனே முருகா அருள்வாய் என்று சொல்லி அனைவரும் அரோகரா அரோகரா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதோ பாலபிஷேகம் தொடர்கிறது. பாலபிஷேகம் இதைக் கண்டு பக்தர்கள் அனைவரும் பேரானந்தம் அடைகின்றார்கள். முருகன் நாமங்களை சொல்லி சொல்லி அழைக்கிறார்கள். இந்த சிறு கிராமத்தில் தன் வீட்டு தொழுவத்தில் கறந்த பசும் பாலை பாலதண்டாயுதபாணிக்கு அர்ப்பணிக்க வேண்டுமென்று பக்த கூட்டம் ஏங்கி தலையிலே குடங்களாக சுமந்து வந்து அவற்றை ஏற்ற முருகன் நின்றபடி சிறுத்தபடி காட்சி தந்து அனுபவம் செய்கின்றான். பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா அரோகரா அரோகரா. இந்த பால் அபிஷேகத்தை பார்க்கின்ற பொழுது நாள் என் செய்யும், வினை தான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று பாடத் தோன்றுகிறதல்லவா. பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா. இதோ பஞ்சாமிர்த அபிஷேகம். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரையம் அங்கு வாழ வைப்போன். வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலைவத்தும் கத்தரிக்க எய்தான் உமையால் பயந்து இளைஞமே என்று பாடத் தோன்றுகிறது. பஞ்சாமிர்த பிரியன் முருகன் என்பதை குருக்கள் மிக அற்புதமாக காட்டுகிறார். இப்பொழுது பன்னீரால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதிப் பிழம்புது ஓர் மேனியாக கருணைகூல் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடியது போல் சித்திரப்பாடியிலே ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி தோற்றம் தருகிறார் போல் இருக்கின்றது அல்லவா. அடுத்து சந்தன அபிஷேகம் தொடர்கிறது.
மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. தந்திரம் ஆவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துயர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயின் திருநீரே என்று சிவபெருமானை போற்றி புகழ்வோம். சிவனை கும்பிடுவதும் சிவபாலனை கும்பிடுவதும் ஒன்றே என்று மெய்யடியார்கள் சொல்லி மகிழ்வார்கள். பாலதண்டாயுத பாணிக்கு ராஜ அலங்காரம் செய்து பக்த கோடிகளுக்கு காட்சி கொடுக்கின்றார். கோயில் குருக்கள் சுவாமிக்கு தீபதூபங்கள் ஆர்த்தியெல்லாம் அமைத்து இறுதியாக பங்குனி உத்திர காவடி திருவிழா நின்ற கோலத்தில் உள்ள பாலதண்டாயுத பாணிக்கு ராஜ அலங்காரத்துடன் முடிவுக்கு வருகின்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. ஆரிது தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய வஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிடா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று சொல்லி இந்த அளவிலே பங்குனி உத்திர காவடி திருவிழாவானது முடிவுக்கு வருகின்றது சொல்கின்றோம். அதன் பிறகு முறையாக பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. அன்பர்களே, அடுத்த நாள் பங்குனி உத்திர காவடி திருவிழாக்கு அடுத்த நாள் இடும்பனுக்கு பூஜை செய்யும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இது சற்று வித்தியாசமான பூஜையாக இருக்கும். இடும்பனும் ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவன் என்றபடியால் அவனுக்கு ஏற்றாற்போல் பல இடங்களில் அந்த உணவு வகையானது மாறுபடும். சில இடங்களில் அசைவ உணவாகவும் சில இடங்களில் சைவ உணவாகவும் அவனுக்கு படைக்கின்றார்கள். இடும்பனுக்கு ஏன் படைக்க வேண்டும், இடும்பன் யார் என்றெல்லாம் தனி பதிவு ஒன்று செய்திருக்கின்றேன். இடும்பன் முருகனிடம், முருகா, காவடி எடுத்து வந்து உன்னை நான் பெற்றேன், அதுபோல் காவடி எடுத்து தூக்கி வரும் உன் பக்தர்களுக்கு அவர்கள் குறையை நீ தீர்க்க வேண்டும் என்று வரம் கேட்டு பெற்றான் என்பதாக நம் புராணங்கள் சொல்கின்றது. அதற்காக நமக்காக முருகனிடம் இடும்பன் வேண்டினான். அந்த செய் நன்றிக்காகத்தான் இந்த பூஜையை நாம் செய்கின்றோம் என்பதை மக்களே நாம் உணர வேண்டும். நாம் பங்குனி உத்திர திருவிழாவுக்கு அடுத்த நாள் அவனுக்கு நன்றி செலுத்தும் விழாவாக இடும்பன் பூஜை எடுக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஊர் மக்கள் அனைவரும் கொடுத்த காய்கறிகளை கொண்டு கோயில் வளாகத்திலேயே சமைத்து அனைவருக்கும் அறுசுவை உண்டியானது பரிமாறப்படுகிறது. அன்பர்களே, சைவத்திலே சொல்லப்பட்டது பிழை பொறுக்கும் பாடலை இறுதியாக நாம் பாட வேண்டும் என்பதாக கொள்ள வேண்டும். அதாவது எந்த பூஜை முறைகளை நாம் செய்தாலும் அதில் சில தவறுகள் இருக்க வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆகையால் அந்த பிழை பொறுக்கும் பாடலை பாடி இதை நிறைவு செய்கிறோம் என்று சொல்லி, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செடுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே, கச்சி ஏகம்பனே, கச்சி ஏகம்பனே. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகா, அரோகரா.